வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். இதில் வந்து பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் அண்ட் ஃபிபனாச்சி அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி மெத்தடில் எப்படி எளிமையாக ட்ரேட் எடுக்கலாம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரேடிங்கில் லாங் டைம் சஸ்டெயினாக நிற்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம வீடியோவில் அதிகமாக பிகினர்ஸ்க்காக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கோம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸில் இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க லிங்க்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்டாக்ஸ், ஜீரோதா, தான் அண்ட் அலிஸ் ப்ளூ இந்த லிங்க்கெல்லாம் தந்திருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கு. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எப்போ புட் ஆப்ஷன் பார்க்கணும், எப்போ கால் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணலாம், ஸோ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நான் அப்டேட் தருவேன். அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட லிங்க்கும் தந்திருக்கேன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு நாளைக்கான லெவல்ஸ் என்ன, நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது, ஸோ என்ன மாதிரி மூமெண்டம் தரப்போகுது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட டெலகிராம் குரூப்பு. ஸோ இது நிறைய லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது மார்க்கெட்டில் நமக்கு இன்றைக்கி என்னென்ன தேவை அப்படின்றத டீட்டெயில்டாக ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் என்னென்ன லெவல்ஸ்ன்றதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையில் மார்க்கெட் அப்சைடில் எங்கே நீங்கள் பை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். 245 பிரேக் பண்ணால் சஸ்டெயின் ஆனால் கால் சைடில் போங்க, இல்லைனா போகாதீங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன் ஒன் டே பிஃபோரே. ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் இந்த எல்லோ பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பிரேக் ஆனால் மட்டும் புட் ஆப்ஷன் போங்க. அதாவது 25,137 பிரேக் பண்ணி சாலிடாக க்ளோஸ் வச்சு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணால் மட்டும் போங்கன்றதை தெளிவாக சொல்லியிருப்பேன். பட் மார்க்கெட் உங்களுக்கு 121 வரையும் உங்களுக்கு க்ளோஸ் எதுவும் வைக்கல. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருப்பான். ஸோ வாங்க நம்ம அது என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். நம்ம சொன்ன லெவல்ஸ் படி நம்ம 2500 எக்ஸாக்ட்லி டு சப்போர்ட் பிஇபி லெவல் அண்ட் ஹிட் அவர் 4 டார்கெட்ஸ் அப்படின்றத தெளிவாக நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ நம்மளது லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 92 நான் இன்றைக்கி தந்திருந்தேன். ஸோ 25,100 காலார் புட்டு, அது 92 நான் லெவல் தந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 104, 118, 120, 151. ஸோ இதெல்லாம் நான் லெவல் தந்திருந்தேன். இங்கே பாருங்கள் 151 வரையும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவே ஒரு 10 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ மொத்தத்தில் 76 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் லெவல்ஸோட ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய அந்த எக்ஸாக்ட் அந்த என்ட்ரி லெவலு. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி லெவலில் பயன்படுத்தி மார்க்கெட் ஒன்ஸ் இது பிரேக் பண்ணி திரும்ப அந்த சப்போர்ட் தரோம் பாரு கீழே, பிபி லெவல் கீழே நான் தரக்கூடிய சப்போர்ட்டில் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப அங்கேருந்து மார்க்கெட்டை பிபி லெவலில் பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25,200 புட் ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்றதையும் காட்டுறேன். இங்கே பாருங்கள், அவனும் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக மேலே R1 ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு செகண்ட் டார்கெட் கிட்ட வரையும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருப்பான். 32 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இது 25,200 புட் ஆப்ஷன். நமக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்டம் எப்படி தந்திருக்கான். ஸோ ரெண்டு பக்கமும் கால் அண்ட் புட்டில் நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 பாயிண்ட்ஸுன்றது மிகப்பெரிய பாயிண்ட்ஸ். கால் சைடில் 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, புட் சைடில் 30 பாயிண்ட்ஸ், மொத்தத்தில் 100 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே கைஸ், ஸோ நீங்கள் சார்ட்டை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்றத நான் மார்க்கெட் முடிய போகிற டைமில் அப்போ தான் நான் ஏஞ்சி பார்த்தேன். ஸோ மார்க்கெட் நீங்கள் இந்த மாதிரி டேபிளில் மல்டிபிள் டேபிள் வச்சுட்டு அதில் ஒரு சைடில் 100. ஸோ மார்க்கெட் ஸ்பாட்டு 200ல் இருக்கான் அப்படின்னா 100 காலம் புட்டும் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் 300 காலம் புட்டும் வச்சுக்கணும், 25,300. ஸோ ஸ்பாட் 25,200 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் கால் சைட்லேயும் கம்பேர் பண்ணணும், புட் சைட்லேயும் கம்பேர் பண்ணணும். ஸோ மார்க்கெட் கால் சைடில் போகிறான் அப்படின்னா புட் சைடில் 25,300 வீக் ஆகணும். சப்போஸ் மார்க்கெட் புட் சைடில் போகிறான் அப்படின்னா உங்களுக்கு 25,100 கால் ஆப்ஷன் வீக் ஆகணும்.
ஸோ அவன் மேலே இருக்க லெவலில் கீழே பிஇபி நோக்கி பிரேக் பண்ணி வரணும். ஸோ இங்கே புட் ஆப்ஷன் வந்து அந்த அட் த சேம் டைம் வந்து இங்கே வந்து பிஇபி லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை நோக்கி போகணும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ண சீசா விளையாட்டு மாதிரி தான் இது கம்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ எந்த பக்கம் வந்து செல்லர்ஸ் அதிகமாக வந்து இருக்காங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் பையர்ஸ். ஓகே கைஸ். ஸோ செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையரில் ஜெயிக்க முடியும். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி சார்ட்டில் நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி நிஃப்டி எக்ஸ்பைரி இங்கே பாருங்கள் ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ என்னென்ன ஸ்ட்ரைக்லாம் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,200 கால், 25,200 புட்டு, 25,150 புட்டு, 25,100 புட்டு, 25,250 கால், 25,300 கால், 25,150 கால். ஸோ 25,000 புட் ஆப்ஷன். ஸோ இவங்க எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க, மல்டிபிளேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஸ்பாட் வந்து 25,212 முடிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் 200 வந்து ரவுண்டு வேல்யூவாக எடுத்துகிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 25,200 அப்படின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸோ கால் சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 25,200 கூட அதோட லோ வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 25,235. அதே மாதிரி க்ளோஸ் வேல்யூ 25,264, ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 84, 25,284 கிடைக்கும். அதே மாதிரி இந்த கால் அண்ட் புட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அதை ஆவரேஜ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 53 கிடைக்கும். க்ளோசிங் பாயிண்ட் வச்சு எடுத்திங்கன்னா 106 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 53 கிடைக்கும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸை வந்து ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 147, அதை டிவைட் பண்ணிங்கன்னா 74 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 25,253, 25,074, 25,288, 25,300 இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் க்ளோஸோட அந்த வேல்யூ. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டோட்டல் வேல்யூவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் வேல்யூ கிடச்சிரும். ஓகே கைஸ். 25,306 அதுக்கு மேக்ஸிமம் வந்து புல்லிஷாக போச்சுன்னா 25,347. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால ப்ரீமியம் டேக்கே இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமான மவுண்டம் தர மாட்டான். ஸோ இன்றைக்கே மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து கால் அண்ட் செல் புட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வந்து டிகே வந்து ஈக்குவலாக பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரெண்டுமே 30% பண்ணியிருப்பாங்க. 25,200 கால் அண்ட் புட்டு. ஓகே கைஸ். 25,200 புட்டோட ஆப்ஷன் அந்த இது பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஹை வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா 25,166 ஃபஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். 25,158, 25,147, 25,137, 25,126, 25,595, 25,553, 25,000 இதெல்லாம் வந்து டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ். ஸோ இதுதான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் நம்ம தரக்கூடிய லெவல்ஸு. இது நாளைக்கான லெவல், ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். 25,100 ரொம்ப ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். அது 25,100 காலார் போட்டு யார் 78ன்ற அந்த வேல்யூவை தக்க வைக்கிறாங்களோ அந்த சைடில் மார்க்கெட் மொமெண்டம் தருவாங்க. இதுக்கான வந்து சப்போர்ட் லெவல் வந்து நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸால் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் மட்டும் நாங்கள் தந்திருக்கேன். ஸோ நிறைய எல்லா லெவலும் தர வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் மெயின் சப்போர்ட் மட்டும் தந்திருக்கேன். ஸோ இந்த 25,100க்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 78 சஸ்டெயின் பண்ணாங்கன்னா 81, 92, 139, 151, 160, 168 அதுக்கு மேலேயும் போகலாம். ஸோ என்னோடய லெவல்ஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் தான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு, அது வரையும் தந்திருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ கால் அண்ட் புட்டு ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஒரே பிஇபி லெவல் தான். ஸோ எல்லாத்துக்குமே ஒரே சப்போர்ட் லெவல் தான், ஒரே டார்கெட் லெவல் தான். ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். 100 கால் ஆப்ஷனில் நமக்கு நல்லபடியாக பிஇபி லெவல் என்ட்ரி எடுத்து நமக்கு 151 வரையும் ஸ்ட்ரைக் போயிருப்பான். ஈஸியாக ஒரு 70 பாயிண்ட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி 200 புட் ஆப்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈஸியாக 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன அந்த பிலோ லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபிபனாச்சி ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் லெவலில் கரெக்டாக அந்த 137 பிரேக் பண்ணால் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கலாம். அண்டு ரீடெஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ரீடெஸ்ட் லெவலில் வந்து பிரேக் பண்ணும்போது நீங்கள் சாலிடாக ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சானா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துல அதுக்கான ஒரு வாய்ப்பே அவன் தரல பாருங்கள். இங்கே வீக் ஃபார்ம் பண்ணிட்டான். இங்கே வந்து டச் பண்ணிவிட்டு 121 வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் வீக் ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த ரெட் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆகல பாருங்கள்.
அடுத்ததான் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி இங்கே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து புட் சைடில் போகணும். அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில், எல்லோ பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணோம், இல்லைனா சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்சலில் போயிடுவோம் அப்படின்னு நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. ஸோ மறக்காமல் இந்த லெவல்ஸை பயன்படுத்தி ட்ரேட் எடுங்க. நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ப்ரீமியம் டிகே ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் குவான்டிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒன்ஸ் ப்ராஃபிட் வந்ததும் ட்ரெயில் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிப்னாச்சி வச்சு நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ஹை மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இன்னைக்கு லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான ஹை அண்ட் லோக்கான ஃபிபனாச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைட் லெவல் தெரிஞ்சிடும். லோ டு ஹை வச்சிங்கன்னா டவுன் சைட் லெவலு. இதோட இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரேஷியோ லெவல் இது தான். ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும் நாளைக்கு புட் ஆப்ஷன் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன் சைடில் என்னென்ன லெவல் அப்படின்றது தெரிஞ்சிருந்தாராம். இப்போ டவுன் சைட் லெவல் வந்து 24,908 வரையும் காட்டுது. இது 50 மினிட்ஸ் சார்ட்டு. அதே மாதிரி நீங்கள் நான் ட்ரேட் பண்ணும்போது ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 3 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க. இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் முக்கியமாக நம்ம லெவல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக முடிஞ்ச லெவல் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு, இந்த லோ. இது வந்து ஷார்ட் ரேஞ்சுக்கான ஒரு லெவல். ஸோ இதுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா நாளைக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்சைடில் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபிபனாச்சி சார்ட் யார் வேணால் எளிய முறையில் அந்த ஸ்விங்கை கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ட்ரேட் கிடைக்கும். ஸ்விங்கு தப்பாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த டார்கெட் லெவலில் ப்ளஸ் வந்து மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆக போகிற அந்த கோல்டன் ரேஷியோ லெவல் மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்விங்கு எப்படி லோ இது ரீசெண்டாக அந்த ஸ்விங் எது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சு கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறது. நீங்கள் யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்களாகவே ஓனாகவே ட்ரேட் எடுக்கலாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ் முதல்ல பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், இல்லை ரியல் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் குவான்டிட்டியில் பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு வந்து அனுபவம் தர தர தான் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த பாக்ஸ் இந்த எல்லோ பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு போங்க, அப் சைடில் இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் சைடு போங்க. அதாவது இந்த இடத்துக்கு மேலே 25,230க்கு மேலேனா நீங்கள் கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த 230க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து கால் சைடு போங்க. அப்படி இல்லைனா இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா 170 பிரேக் பண்ணி கீழே வராங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போங்க. இது வந்து சப்போர்ட் லெவல். ஸோ இந்த பிலோ 225,170 சஸ்டெயின் ஆச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து நாளைக்கு உங்களுக்கான கால் அண்ட் புட்டுக்கான டவுன் சைட் லெவல்ஸு. பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜோன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் லெவலு, இதை பார்த்துக்கோங்க. இந்த லெவலில் இருக்கும்போது மார்க்கெட் வந்து டக்குன்னு சப்போர்ட் எடுத்து மேலே போயிடுவோம். அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணாதீங்க, இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட டார்கெட் லெவல் இதுதான் 137.
170 பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு டார்கெட் 137. ஓகே கைஸ், நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபிபனாச்சியை கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் தரக்கூடிய இந்த ப்ரீமியம் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸே நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த 200 அடிப்படையில் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுனா இந்த லெவல்ஸு இதுதான் தான் அப் சைட் லெவல்ஸு, இதுதான் டவுன் சைட் லெவல்ஸ். இதை கவனமாக பார்த்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. ஸோ மார்க்கெட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே தெரிஞ்சிடும் மார்க்கெட் எவ்வளோ ப்ளஸில் ஓப்பன் பண்ணுறானா இல்லை மைனஸாக இல்லைனா ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெவல்ஸ் என்ன, உங்கள் டார்கெட் என்ன, உங்கள் ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இதுதான் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கைஸ், நீங்கள் வந்து நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கணுன்னா ஒரே நல்ல நீங்கள் வந்து ஃபுல் டே ட்ரேடராக இருந்து நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் வந்து மார்க்கெட்டில் எல்லா நேரமும் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 hour அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஃபுல் டே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஈவன் நீங்கள் எங்கேயா ஒர்க் பண்ணலாம். இது வந்து மொபைல் வச்சு கூட இங்கே ட்ரேட் எடுக்கலாம். மார்னிங் 9:15க்கு இந்தியாவில் ஓப்பன் ஆகுது. 9:15 to 9:30 ட்ரேட் பண்ணாதீங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க. ஓகே, வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு 9:30 to 10க்குள்ளே ஒரு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்றது. ட்ரை டு டேக் ட்ரேட் as per BEP. ஓகே கைஸ், அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு வந்து மார்க்கெட்டை இன் பிட்வீன் விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 11:30 to 11:45 வைங்க. 11:45லேருந்து நம்ம ஒரு டைமுக்கு ஒரு 12:45 இந்த டைமிங்கில் ட்ரை டு ட்ரேட். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கள். கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, இல்லைனா ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:30 2:20ன்னு வச்சுக்கோங்க. டென்னுக்கெலாம் கிடைக்காது உங்களுக்கு, 3 வரையும் தான் வைங்க, சரிங்களா? ஸோ இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி டைமிங்கை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி டைம் ஃப்ரேம், நீங்கள் வந்து சார்ட்டோட டைம் ஃப்ரேம் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 minute சார்ட் பாருங்கள். உங்களுக்கு அது வந்து பார்த்து பழகுங்க. முதல்ல 5 minutes சார்ட், அதுக்கப்புறம் 15 minute சார்ட். உங்களுக்கு அக்யூரசி இருக்கணும்னா கொஞ்சம் 15 minute சார்ட்டை போய் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க, ஒன்ஸ் குவான்டிட்டி அதிகமாக்கிட்டு ஒரு 5 points 10 points பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 3 minute சார்ட் அண்ட் 1 minute சார்ட் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தான் ஸ்கேல்பிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே கைஸ், ஸோ இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபார் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல் டைம் உட்காந்து ஃபுல் டே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் பாருங்கள், ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டைமிங்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டைமில் மார்க்கெட்டோட மொமெண்டம் நல்லாயிருக்கும். ஈஸியாக நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு மந்தமான சூழ்நிலை போய்ட்டு நீங்கள் வந்து எல்லோரும் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்க நேரத்தில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி ஒன் ட்ரேட் எடுக்கிறீங்களா, ஓகே, நம்ம கரெக்டான அந்த நம்மளோட கான்செப்ட் படி மார்க்கெட் வந்து அந்த பிபியில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களா, ஓகே, பிபியை பிரேக் பண்ணி மேலே வரானா இந்த சைடில் கால் சைடில் ஓகே என்ட்ரி எடுக்கணும். புட் சைடில் வந்து கீழே விழுகிறானா, பிரேக் பண்ணுறானா, ஓகே, பிபியை பிரேக் பண்ணி கீழே வரான், இல்லை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதுதான் நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். See you tomorrow. Good luck.